Hey guys, welcome to our channel Vacancy Vibes. இந்த வீடியோவில் நம்ம ஒரு வேறு லெவலான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்கள் லைஃபே செட்டில் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங் சேலரியாகவே உங்களுக்கு 50,000லேருந்து 1,80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் இந்த கவர்மெண்ட் ஜாப் என்ன கவர்மெண்ட் ஜாப், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன ஜாப் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ன்ற போஸ்டிங்காக வெளியிட்டிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங் கிட்டத்தட்ட 2,708 வேகன்சி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங் ட்ரை பண்ணுற எல்லாருமே வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் பே ஸ்கேலில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,000லேருந்து 1,80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வேகன்சிஸும் வந்து கரண்ட் வேகன்சியே உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 17ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 11லேருந்து நவம்பர் 13 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 12 கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த டேட்குள்ளே. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்கான வேகன்சிஸ் டீட்டெயில் பார்க்கலாம். மொத்தமாக எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2,708 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சியாக உங்களுக்கு 72 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கரண்ட் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,630 வேகன்சிஸ், மொத்தமாக வந்து உங்களுக்கு 2,708 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2,708 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்கல்ட்டியாக வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போக முடியும்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, பயாலாஜிக்கல் சயின்ஸ், பாட்டனி, பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ் இ-காமர்ஸ், காமர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், காமர்ஸ் கோஆப்ரேஷன், காமர்ஸ் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸ், ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஜியாகிரஃபி, ஜியாலஜி, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், ஹிஸ்ட்ரி எஜுகேஷன், ஹோம் சயின்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், human rights, Hindi, information technology, Indian culture and tourism, Indian music, journalism and mass communication, mathematics, microbiology, marine biology, mathematics education, Malayalam, nutrition and dietetics, political science, physical science education, public administration, psychology, statistics, sociology, social work, Sanskrit, டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், தமிழ், தெலுங்கு, உருது, விஷுவல் கம்யூனிகேஷன், வேர்ல்ட் லைஃப் பயாலஜி, ஜுவாலஜி, இப்படி எல்லாம் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க ஃபேக்கல்ட்டியாக. உங்களுக்கு எது வேணுமோ, நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டியாக போகணுமோ நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ், அதாவது உங்களுக்கு 57 வயசுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மாஸ்டர் டிகிரி வித் மினிமம் 55% ஆஃப் மார்க், அதாவது மாஸ்டர் டிகிரி நீங்கள் 55% மதிப்பெண் பெற்றிருக்கணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லை பிஎட் எம்எட் பண்ணவங்க நீங்களாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.trb.tngov.in. இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சு மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ இந்த ப்ராசஸ்லாம் இது பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு அப்புறம். அண்ட் இதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் பேமெண்ட் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் SCA ST டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டி பர்சன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் டீட்டெயிலாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் மூலிமா பண்ணிக்கலாம், இல்லைனா போஸ்டல் மூலிமா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட், டிப்ளமோ கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அண்டு ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட், டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், யூஜி சர்டிஃபிகேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட். பிஜியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் முடிச்சிருந்தா எம்ஃபில் சர்டிஃபிகேட்டில் வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட்டு. பிஎட் முடிச்சிருந்தா பிஎட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட். எம்எட் முடிச்சிருந்தீங்கன்னா எம்எட்டில் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட். இன்கேஸ் நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தா பிஹெச்டி டிகிரியோட வந்து வைவா அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் யூனிவர்சிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் நெட் இல்லை ஸ்லெட் எஸ்இடி செட் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் பர்சன் ஸ்டடி. அப்புறம் நீங்கள் தமிழ் மீடியம் முக்கியமாக நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். தமிழ் மீடியம் படித்தவங்களா இருந்தால் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சர்டிஃபிகேட் ஃபார் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு, நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அதுக்கான ஐடி கார்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டி பர்சனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ், நாம் இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி டீட்டெயில், எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.